ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு போயிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கி 2898 பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன்ஸ் தான் வேறு லெவல். டேரக்டர் சைட்லேருந்து இன்டர்வியூஸ் தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பயங்கரமான ஒரு ட்ரக்கு, அதில் வந்து ஒரு எல்சிடி டிவி மாட்டி ஊராக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க கல்கி டீமு. அது ஒரு ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோ சாங்கு இல்லை ஒரு சிங்கிள் அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து விடம் விழுது தான் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றதற்காக இப்போ பைரவ ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ விட்டாங்க. ஸோ ஒரு சிங்கு வந்து பாடியிருக்காரு, ப்ளஸ் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கான அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சந்தோஷ் நாராயண் மியூசிக் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கானா பாடல் தான் வந்து பயங்கரமாக ஒரு இது இருக்கும். அவரை கொண்டு போய் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூவி கொடுத்தோடனே அவர் அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குத்து சாங்கு, ஒரு ஹிந்தி சாங்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு சிங்கு வந்து பாடுறாப்புல, சும்மா மிரட்ராப்பில், அதையும் வந்து தமிழ் மலையாளம் அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரி போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த பாட்டு. ப்ரொமோ மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அற்புதமாக இருந்தது. ஸோ கமல் சாரோடைய கெட்டப் அப்படிங்கிறதும் கல்கி டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகஸ்வின்ட்ட கேட்கும் பொழுது எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு உத்வேகமாக தான் இருக்குது. ஏன்னா கமல் சாரையும் அமிதாப் பச்சனையும் நான் வந்து டைரக்ட் பண்ண பொழுது எனக்கு வந்து ஒரு சில்லியாக தான் இருந்தது ரொம்ப. ஏன்னா எல்லோரும் வந்து இது அப்படி பண்ணோம் இது அப்படி பண்ணணும்னு சொல்லி கெத்து காட்டுற ஹீரோக்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் கமல் சார் மற்றும் அமிதாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன ஒருத்தன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கலைஞர்கள் அவங்க ரெண்டு பேரும். அதுவும் இல்லாமல் கமல் சார்லாம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஒரு டைலாக் வரலன்னா கூட ஒழுங்காக நான் பண்ணியிருக்கேனா, திருப்பி இன்னொரு தடவை பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது யாரையா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகஸ்வின் வந்து மிரண்டே போயிட்டாராம். கமல் சாரோடைய அப்படியே பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காரு, படம் ஃபுல்லாக கமல் சார் தாங்க, நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் வந்து ஓவராக தான் இருக்குது. என்னப்பா நாகஸ்வின் கல்கியில் அப்படி என்ன குக் பண்ணியிருக்க, அப்படியே பயங்கரமாக தான் இருக்கேன். ஒரு டைலாக் வச்சாலும் பயங்கரமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய பிக்சர்ஸே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. நானும் பார்த்தேன், எதுப்புறா யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது. அவரே சொல்லியிருக்காரு, பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, நீங்கள் படம் பாருங்கள் அப்போ தான் தெரியும். நான் இப்போ கூட நிறைய க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது, கமல் சார் கமல் சார் கமல் சார்ன்றாங்க. ப்ளஸ் வியாபாரம் வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் படத்தில் பார்ப்பீங்க இந்த காளியோடைய ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பாலாம் பேசியிருக்காரு. ஐயோ எப்படா 27 ஜூன் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கல்கி டேரக்டரு கமல் சார் மேலே ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த ஃபேன் தியரிஸ்னு ஒன்று வரும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கமல் சார் கேரக்டருக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்கிறாங்களாம். அதாவது இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா அப்படிங்கிற பேசுவாங்களா. அந்த மாதிரி காளியாக வருவாரா கமல் சார், கல்கியை ப்ரொடெக்ட் பண்ணுவாரா வந்து, இல்லை சுப்ரீம் யாஸ்கினா வந்து அன்டாகனிஸ்ட்டாக வருவாரா, ஒரு மெயின் ரோல் வில்லன் ரோல் வந்து பண்ண போகிறாரா, பயங்கரமாக வந்து இருக்க போதா. அந்த குழந்தையை வந்து இந்த பூமிக்கு வந்து வரவிடாமல் கமல் சார் தான் வந்து ஏஜிங் சுப்ரீம் யாஸ்கினா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான தியரிலாம் எழுதுகிறாங்க. டேய் நாகஸ்வின் கூட யோசிக்காத நீங்கள் எங்கடா இருந்தால் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஃபேன் தியரின்னு சொல்லிட்டு எழுதி தள்ளுறானுங்க. கமல் சார் நடிக்கிறாரோ இல்லையோ, நாகஸ்வின் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, நம்ம பசங்க எழுதுகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கமல் சாரோடைய கல்கி ப்ரமோஷன்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து நம்ம அந்த டேட்டு உங்களுக்கு கிடைச்சோன்னே நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கமல் சார் கேரக்டரில் இருக்குது அப்படிங்கிறத டேரக்டர் சைட்லேருந்து சொல்கிற விஷயம். அடுத்து இந்தியன் ரீரிலீஸ் இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா மேலே தாண்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சனி ஞாயிறு வீக்கெண்டு சேர்த்தோம். ஏன்னா பிவிஆர் சத்தியம்லாம் டிக்கெட்டே கிடைக்கல இந்தியன் ரீரிலீஸ்க்கு. புது படத்துக்கு கொண்டாடுற மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல தேட்டரில் பார்க்கணும், குவாலிட்டியான தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ரீரிலீஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. 2K கிட்ஸ்லாம் வந்து தாத்தா வராரு அப்படின்ற பாட்டுக்கு வந்து வைப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ இந்தியன் ரீரிலீஸ் சிறப்பாக போயிட்டுருக்கு. அப்புறம் இந்தியன் 2 இங்கே ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லையோ, கேரளாவில் கோகுலம் மூவிஸு பின்னுறாங்க. ஒவ்வொரு மெயின் ரோடு, ஒவ்வொரு சிக்னலு, ஒவ்வொரு தேட்டர் பேனரு எல்லா இடத்துலையும் இந்தியன் 2 வச்சு தூக்கி நிப்பாட்டினானுங்க. வாங்கடா தாத்தா வராறா அப்படின்ற மாதிரி. டேய் யாரா நீங்கள் கேரளாவில், அதுவும் வந்து இந்த மஞ்சுமல் பாய் சீட்டானதுலேருந்து கமல் சார்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அங்கே இருக்க 2K கிட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம்
பிச்சு என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கேரளாவில். கண்டிப்பாக இந்தியன் 2 கேரளாவில் ஒரு புது சரித்திரம் படைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ ஒரு புது ரூமர் போயிட்டுருக்கு. இந்தியன் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரகுமானை வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறீங்க? அதான் இந்தியன் 2 வந்து அனிருத் தான், அப்புறம் இந்தியன் 3 அப்புறம் ரகுமானு. குழப்பமாக இருக்குல்ல உங்களுக்கு? அதே தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து விசாரித்து பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வந்து இல்லை. நிறைய ரூமர்ஸ் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா இந்தியன் 2 வந்து சங்கர் சார் வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரகுமானே நீங்கள் வேஷம் விழுது 2.0 எனக்கு ரொம்ப ஒர்க் ரோல் இருந்துச்சு. அந்த ஒரு இதுக்கு வந்து மைனஸ் பண்ணுறதுக்காக தான் இந்தியனுக்கு வேறு பண்ணிக்கிறேன். இன்னொன்று ஃப்ரெஷ் மியூசிக் அவருக்கு வேணும்னு தோணிருக்கு. அதனால் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவரே பெருந்தன்மையாக விட்டார். சங்கர் சார் அதுதான் வந்து ரொம்ப புகழ்ந்து சொன்னார். 6 பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு அனிருத்துன்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு இந்தியன் 3ல திருப்பி ஏஆர் ரகுமான் வரணும் அப்படின்ற எனக்கே ஒரு கேள்வி புரியல. ஏன்னா இப்போ ஏஆர் ரகுமான் வந்தாலும் அவரும் அவுட்டேட் ஆகிட்டார். இந்தியன் மாதிரி பயங்கரமான மியூசிக் வந்து திருப்பி ஏஆர் ரகுமான் போடுவாரா அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நம்ம இந்தியன் 3ல வந்து ரகுமானை நம்ம நம்ப முடியும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு அனிருத்தே ஓகே, பட் பிஜிஎம் பெரிதும் நம்பியிருக்கோம். தலைவா அனிருத்து கை விட்றாதையா, பாட்டில் தான் கொஞ்சம் பயமுறுத்திட்டீங்க. பட் பிஜிஎம்மில் விக்ரம் படத்தில் எப்படி நீங்கள் பண்ணீங்களோ அதை விட சும்மா 2 மடங்கு அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். என்ன ஆச்சு அப்படின்றீங்களா? இல்லைங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அனிருத் மேலே பிஜிஎம்மில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது ஒன்று. அடுத்து தனஜெயங் அவர்கள் லைக்காவோடைய லாஸை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காருங்க ரீசெண்டாக. லால் சலாம் வந்து அவங்க நம்பினாங்களாம், அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சான். அடுத்து வேட்டையன் டைமுக்கு முடிக்கணும்னு பார்த்தாங்களா, அதுவும் டிலே ஆகுது. விடாமுயற்சி மே மாதம் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க, அதுவும் டிலே. ஸோ எல்லாமே வந்து போட்ட இது வந்து லாக் ஆகி கிடக்கான் காசு. ஒரே ஒரு ஹோப்பு இந்தியன் 2 தானா லைக்காவுக்கு, அதுதான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம லைக்கா சுபாஸ்கரன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுவும் கரெக்டு தான். பெரிய பெரிய ஆட்கள் பணம் வந்து லாக் ஆகும் பொழுது இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டம் வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தனஜெயங்க வந்து பேசிகிட்டு இருந்தார். அதை கேட்கும்போது நமக்கும் வந்து ஒரு படம்னா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ இந்த மென்டல் ரசிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கொஞ்சம் சொல்லுங்கள், டேய் என்னடா இவ்வளோ லாஸை வச்சுட்டு இல்லை ரைக்காவை நடுத்தரில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. இவங்க சொல்கிறாங்க ஆளை வந்தால் நடுத்தர் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு மொதல் இதுக்கு பதில் சொல்லுங்களா அப்படின்னா அது சொல்ல மாட்டாங்க. அவன் மெண்டல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கையை சுற்றிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டு. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து குணா நியூ ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிடுச்சு. வேறு மாதிரி இருக்குங்க ட்ரெய்லரு. கட்டெல்லாம் சும்மா பெஜாராக இருக்குது. ஜூன் 21 ரிலீஸு. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படையெடுத்து போகணும். பயங்கரம். அடுத்து விஜேஎஸ் விஜய் சேதுபதி அவர்களுடைய துணிச்சல் பற்றி, மார்க்கெட் வேல்யூவை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாட்டு படத்துக்கு படிக்கும் பார்த்தீங்களா, வேறு லெவல் நடிக்கிறீங்க, சூப்பராக நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய துணிச்சல் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம், கவலையப்படாதீங்க. நீங்கள் மார்க்கெட் இப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு நடிக்காமல் எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுறீங்க, அதனால் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அடுத்து நல்ல கதையெல்லாம் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகாராஜான்ற படம் நடித்தார், நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ கமல் சார் சொன்னது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கமல் சார் பற்றி அவர் பேசும்போது விஜய் சேதுபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் காசை சொல்லவே மாட்டார். ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன் இறந்தாங்க அப்படின்னா அதுதான் லாஸ். மணியில் லாஸே கிடையாதுப்பா, எப்படின்னா சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருந்தார். அப்புறம் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணார்ல, அதில் ஆசிஃப் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடித்தவர். கமல் சார் அன்பே சிவம் படத்தில் ஒரே ஒரு சீன் எனக்கு போதுங்க, அவரை நம்ம வந்து ரீக்ரியேட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி அடுத்து அவரை வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் வந்து கண்ணாடி காட்டும் பொழுது அந்த மூஞ்சி பார்த்துட்டு அவர் சிரிப்பார், ஒரு சிரிப்பு. அதெல்லாம் வந்து எந்த கொம்பனாலையும் வந்து பண்ண முடியாது. அவ்வளோ மூஞ்சியும் பார்த்துட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அடுத்து ஒரு மாதிரி வந்து அதை ஃபீல் பண்ணும் பொழுது வேறு மாதிரியான ஒரு கமல் சார் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எவனாலே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பிக் பாஸ் ஃபஸ்ட் சீசன் டைரக்ட் பண்ண மதுமிதா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் கமல் சார்கிட்ட ஒரு தடவையாச்சும் கட் அண்ட் ஆக்ஷன் சொல்லணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அது எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு. பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்து சாரோட நான் வந்து பணிபுரிந்தேன். பயங்கரமாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கமல் சாரோட பங்கு எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ நாலேஜ் ஷேரிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.